தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றிரவு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உயிர் பிரிந்தது. இதுகுறித்த தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி இணைப்பில் இருக்கிறார். மேடம், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். அவர் விட்டு சென்றிருக்கிறது ஒரு மாபெரும் வெற்றிடம். அதை யாராலும் இழப்ப முடியாது. இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய நெருக்கடியையும் ஒரு பேரழிவையும் சந்தித்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவின் நிதியமைச்சராக, இந்தியாவின் பிரதமராக இந்திய பொருளாதாரத்தை ஒரு கட்டமைத்தவர், புதிய பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர். இந்தியாவில் அவருடைய ஆட்சி காலமான 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 23 கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து வெளியே எடுத்தவர். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், தகவல் அறிவு உரிமை சட்டம், அனைவருக்கும் கல்வி, காடுகளுக்கான உரிமை, நிலங்களுக்கான உரிமை என்று ஏராளமான ரைட் பேஸ்ட் சட்டங்களை மன்மோகன் சிங் அவர்களின் அரசாங்கம் இயற்றியது. ஒரு கிட்டத்தட்ட அந்த அவர் 1997 நிதியமைச்சராக இருந்த காலம் தொட்டு ரிசர்வ் வங்கியின் கவர்னர், திட்டக்குழுவின் சேர்மன், பிரதமர் என்று பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்து இந்தியா ஒரு உலக அளவில் ஒரு மிக பொருளாதாரத்தில் வலுவான ஒரு நாடாக உருமாறியதற்கு ஒரு மிகப்பெரிய வலுவான அடித்தளத்தை அமைத்தவர். ஆனால் அதற்கு ஒருபோதும் உரிமை கோரியிராதவர், ஒரு சிறிய விளம்பரத்தை கூட விரும்பாதவர், ஒரு இந்திய அரசியலில் ஒரு போற்றத்தகுந்த எளிமையும் நேர்மையும் கடும் உழைப்பும் ஒரு மிகச்சிறந்த பொருளாதார அறிவும் மிகுந்தவர். அப்படிப்பட்ட மன்மோகன் சிங் அவர்களுடைய இழப்பு ஒரு தேசத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். அவருடைய குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும், நாட்டு மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு தங்களது இரங்கலையும் அவருடன்